ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ஜுடைய வகுப்பின் 7வது பாடம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்று 7வது பாடத்தின் இருக்கிறோம். 7வது பாடத்தில் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் நூலான தஹ்கீகுல் இதாஹ் என்ற இந்த நூல் என்ன பாடத்தை குறிக்கிறது? சிறுவர்களின் ஹஜ் குறித்த சட்டம். சிறார்கள் அவர்கள் ஹஜ்ஜுடைய நிலை என்ன? அதாவது இப்போது ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் தங்கள் பிள்ளைகளை, சிறுவர்களை கூட்டிக் கொண்டு போகும்போது அவர்களின் ஹஜ்ஜுடைய நிலை என்ன என்ற சட்டத்தை சுருக்கமாக ஷேக் சொல்கிறார்கள். சிறுவர்களின் ஹஜ் குறித்த சட்டமும் அது ஹஜ்ஜத்துல் இஸ்லாமாக கருதப்படுமா என்பதும். எல்லோருக்கும் ஒரு ஹஜ் இருக்கிறது. எல்லா முஸ்லிம்களுக்கும் பொருளாதாரம் சேர்ந்து விட்டது என்றால் பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்த, ஏனெனில் பொருளாதாரம் இல்லாமல் ஹஜ் எப்போதும் கடமையாகாது. பொருளாதாரம் இன்றி ஒரு ஹஜ் என்பது ஒரு முஸ்லிமின் ஹக்கில் கடமையாகாது. இது அடிப்படை. ஒருவேளை பொருளாதாரம் இருந்து அவருக்கு ஹஜ் கடமையாகும் போது, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹஜ்ஜை தான் எல்லோருக்கும் சொல்லுவோம் ஹஜ்ஜத்துல் இஸ்லாம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஹஜ்ஜுடைய பொருளாதாரம் இருக்க பெற்று அவர் செய்யக்கூடிய அந்த முதல் ஹஜ், அந்த ஒரு ஹஜ் இருக்கிறது அல்லவா, அதுதான் ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று சொல்லுவோம். அதுதான் கடமையான ஹஜ். அதற்கு பிறகு செய்யக்கூடிய எந்த ஹஜ்ஜாக இருந்தாலும் அதற்கு பெயர்கள் எல்லாம் உபரியான ஹஜ். அதெல்லாம் உபரியான ஹஜ். அந்த முதல் ஹஜ் செய்கிறோம் அல்லவா, அதற்கு பெயர் தான் ஹஜ்ஜத்துல் இஸ்லாம். இதுதான் ஃபர்தான ஹஜ் என்று கருதப்படும், கடமையான ஹஜ் என்று கருதப்படும். சிறுவர்கள் செய்யக்கூடிய ஹஜ் அவர்களின் ஹக்கில் அது அவர்களுக்கு ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் கடமையான ஹஜ்ஜாக எழுதப்படுமா? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. சிறுவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் பருவமடையாதவர்கள் அல்லது மிகச்சிறு பருவத்தை பிரித்தறிய அந்த விவேகம் இல்லாத சிறிய குழந்தைகள், இப்போது இவர்கள் எல்லாம் பெற்றோர்களுடன் சேர்ந்து ஹஜ்ஜி செய்து விட்டதால் எனக்கு ஹஜ்ஜி கிடையாது, நான் ஹஜ்ஜி செய்து விட்டேன். எப்போது ஹஜ்ஜி செய்தீர்கள்? எனக்கு 7 வயது இருக்கும் போதே நான் ஹஜ்ஜி எல்லாம் முடித்து விட்டேன், எனக்கு 10 வயதிலே நான் ஹஜ்ஜை முடித்து விட்டேன் என்று ஒருவர் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறதா? வளர்ந்து வந்ததற்கு பிறகு, அவர் பருவத்தை அடைந்ததற்கு பிறகு என் ஹக்கில் எனக்கு ஹஜ் இல்லை, நான் ஹஜ் செய்து விட்டேன், அந்த சட்டங்களை எல்லாம் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். முதலில் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் ஹஜ் செய்வது செல்லும். முதலில் ஹஜ் அவர்கள் செய்தால், அவர்கள் சிறுவர்கள் சிறுமிகள் ஹஜ் செய்தால் அது செல்லுபடியாகுமா? செல்லுபடியாகும். முதலில் சஹீஹ் முஸ்லிம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு பெண்மணி ஒரு சிறுவனை உயர்த்தி பிடித்து நபி அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, இவனுக்கும் ஹஜ் உண்டா என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், ஆம், அவனுக்கும் உண்டு, அதாவது உனக்கும் இதற்கான நற்கூலி உண்டு என்று பதிலளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு பெண்மணி, சஹாபிய பெண்மணி தன் பிள்ளையை இவ்வாறு உயர்த்தி, அல்லாஹ்வின் தூதரே, இவனுக்கும் ஹஜ் உண்டா என்று கேட்டார்கள். ஆம், உனக்கும் இதற்கான நற்கூலி உண்டு. கேட்டதற்கு ஆம், தன் பிள்ளைக்கு ஹஜ் உண்டா என்று கேட்டதற்கு ஆம், உனக்கும் நற்கூலி உண்டு, இதற்கான நற்கூலி உண்டு என்று பதிலளித்தார்கள். மேலும் சஹீஹ் புகாரியில் ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு 7 வயதாக இருக்கும்போது, ஸாயிப் இப்னு யஸீத் என்பவர் சஹாபி, அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு 7 வயதாக இருக்கும்போது நபி அவர்களுடன் எனது தந்தை என்னை ஹஜ் செய்ய அழைத்து சென்றார். எனக்கு 7 வயதாக இருக்கும் பொழுது நபி அவர்களுடன்
என் தந்தை என்னை ஹஜ்ஜு செய்ய என்னை அழைத்து சென்றார்கள் என்று வருகிறது. அப்படி என்றால் என்ன? அந்த சிறு வயதில் குழந்தைகள், அந்த சிறுவர்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடியது, அந்த ஹஜ்ஜு செல்லுபடியாக இருக்கிறது, நேரடியான ஹதீஸ். இருப்பினும் இந்த ஹஜ் அவர்களுக்கு ஹஜ்ஜத்துல் இஸ்லாம், 5வது ஹஜ், அந்த 5வது கடமையான ஹஜ், 5 தூண்களில் 5வது தூணான அந்த கடமையான ஹஜ்ஜாக கணக்கிடப்படாது. இவர்கள் செய்யலாம், இவர்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் அவர்கள் பருவமடைந்த பின் அவர்கள் மீது வசதி இருந்தால் மட்டுமே அந்த ஹஜ் கடமையாகும் அல்லவா? அந்த ஹஜ் இவர்களுக்கு எழுதப்படாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் அடியார்களே, என்னதான் சிறு வயதில் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாலும், என்னுடைய தந்தை என்னை அழைத்து சென்றார்கள், நான் சிறு வயதில் போனேன், அதற்கு நன்மை உண்டு. ஆனால் அது கடமையான ஹஜ்ஜா ஆகுமா என்றால் கடமையான ஹஜ்ஜா ஆகாது. எல்லோருக்கும் போல் உங்களுக்கும் உங்கள் பொருளாதாரம் அளிக்கப்பட்டு அந்த பொருளாதார நிலைமையை நீங்கள் அடைந்து இருந்திருந்தால் அப்போதுதான் உங்களுடைய ஹக்கில் ஹஜ் கடமை பாக்கி இருக்கிறது. சிறுவர்கள் செய்யக்கூடிய ஹஜ் நன்மையாகவே முடிந்துவிடும், அது அவர்களுக்கு கடமையான ஹஜ்ஜாக கருதப்படாது என்று சொல்கிறோம். அவ்வாறே அடிமை ஆண்களுக்கும் அடிமை பெண்களுக்கும் ஹஜ் செய்வது செல்லும். ஆனால் அது அவர்களுக்கு ஹஜ்ஜத்துல் இஸ்லாமாக அமையாது. அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், அந்த அடிமையிலிருந்து அவர்கள் விடுபட்டு அவர்கள் செய்யக்கூடிய ஹஜ் தான் அவர்களுக்கு ஹஜ்ஜத்துல் இஸ்லாமாக இருக்கப்படும். ஏனெனில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எந்த ஒரு சிறுவனும் ஹஜ் செய்து பிறகு அவன் பருவ வயதை அடைகிறானோ அவன் மீண்டும் ஹஜ் செய்வது அவன் மீது கடமையாகும். பாருங்கள், எந்த ஒரு சிறுவன் ஹஜ் செய்து பிறகு அவன் பருவ வயதை அடைகிறானோ அவன் மீண்டும் ஹஜ் செய்வது அவர் மீது கடமையாகும். சரி, சிறுவர்களின் இஹ்ராம் முறைகள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சட்டத்தை பார்த்தனா இப்போது சிறுவர்களின் இஹ்ராம் முறைகளை பார்ப்போம். சரி, அவர்கள் எப்படி இஹ்ராம் எடுப்பது? அதுவும் முக்கியமாக பருவம் அடையாத, அந்த தமீஸ், அந்த விவேகம் பிரித்தடையாத சிறுவர்கள், எடுத்துக்காட்டாக 6 வயது 5 வயது 5 வயது சிறுவர்கள், 6 வயது சிறுவர்கள், 4 5 6 7, அந்த பிரித்தறிய தெரியாத சிறுவர்கள். எனில் சிறுவர்களே இருசாரார் இருக்கிறார்கள். ஒன்று விவேகம் இல்லாத சிறுவர்கள், இவர்கள் மிகவும் சிறியவர்கள், 5 6 4 5 6 7 இப்படி ஓரளவிற்கு அந்த பகுத்தறியக்கூடிய அந்த விவேகம் அறிந்த சிறுவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் தான் 8 9 10 11 12 இதுவரை அந்த புலூகை பருவத்தை அடைவதற்கு முன்னால் வரும் வரை. முதலில் சிறுவர்களான இந்த இஹ்ராம் விவேகம் இல்லாத பிரித்தறிய தெரியாத சிறுவர்கள் சட்டம் என்ன என்று பார்ப்போம். அவர்கள் எப்படி இஹ்ராம் எடுப்பது? ஹஜ் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், எப்படி இஹ்ராம் எடுப்பார்கள்? சிறுவர்கள், அதாவது முதலில் ஆண் சிறுவனை பார்ப்போம். சிறுவன் விவேகமடையாத நிலையில், அதாவது நல்லது கெட்டது பிரித்தறிய தெரியாத வயதில் இருந்தால் அவரது பாதுகாவலர் அவருக்காக இஹ்ராமிற்கு நியத் செய்ய வேண்டும். யார் அவரை அழைத்து செல்கிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன செய்ய வேண்டும்? இஹ்ராமிற்கு நியத் செய்ய வேண்டும். ஏனெனில் சிறுவன் நியத் செய்ய முடியாது. பிரித்தறிய தெரியாத ஒரு சிறுவன் எப்படி நியத் செய்வான்? அவனிடம் என்ன இருக்காது? நியத்து இருக்காது. நியத் செய்யினால் எப்படி நியத் செய்வான்? அந்த சிறுவன் அல்லவா அவன். அவர் பாதுகாவலர் நியத் செய்ய வேண்டும். அவனது உடம்பில் இருந்து தைக்கப்பட்ட ஆடைகளை நீக்கிவிட்டு அந்த சிறுவனுக்காக தல்பியா கூற வேண்டும். ஆடைகளை நீக்கிவிட்டு இஹ்ராமை அணியவிட்டு அவனுக்காக தல்பியாவை கூற வேண்டும். இதன் மூலம் இது செய்தாலே இதன் மூலம் அந்த சிறுவன் இஹ்ராம் அணிந்தவராகி விடுகிறார். ஒன்றுமில்லை, அவர் பாதுகாவலர் வழி அவரை யார் அழைத்து செல்கிறாரோ, யார் தூக்கி கொண்டு வருகிறாரோ அவர் நியத் செய்துவிட வேண்டும். பின்பு அவர் உடம்பில் இருந்து தைக்கப்பட்ட ஆடைகளை நீக்கிவிட்டு, தைக்கப்பட்ட ஆடைகள் என்றால் என்ன பின்னால் பார்ப்போம். தைக்கப்பட்ட ஆடை நீக்கிவிட்டு அந்த சிறுவனுக்காக தல்பியா கூற வேண்டும். இவ்வாறு கூறினால் அவர் இஹ்ராம் முஹரிமாக ஆகிவிடுகிறார். பெரியவர்கள் இஹ்ராமில் இருக்கும் போது எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அவை அனைத்தையும் அச்சிறுவனுக்கும் தடுக்கப்பட்டவையாகும். செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும்.
நகம் வெட்டுவது, முடி கட் பண்ணுவது, அல்லது உள்ளாடை அணிவது, அல்லது இந்த இல்லை வேண்டாம் இஹ்ராமை கழட்டி விட்டு வேறு ஆடையை அணிந்து கொள்வது, இதெல்லாம் இல்லாமல் சிறுவனை பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவன் எதில் இருக்கிறான்? இப்போது இஹ்ராமில் இருக்கிறான் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அவ்வாறே விவேகம் அடையாத சிறுமிக்கும் என்ன சட்டம்? பெண் பிள்ளை விவேகம் அடையாத சிறுமிக்காக அவரது பாதுகாவலர் இஹ்ராமிற்கு நியத் செய்ய வேண்டும். பெண் பிள்ளைகள் இருப்பார்கள், சின்ன சிறுமிகள், அவர்களுக்கும் இதேதான். என்ன நியத் செய்ய வேண்டும்? பாதுகாவலர் நியத் செய்ய வேண்டும். பெண்கள் இஹ்ராமா உடுத்துவார்கள், பெண்கள் இஹ்ராம் உடுத்த மாட்டார்கள். அப்படி என்றால் பெண் பிள்ளை ஆடை அணிந்து கொள்ளலாம். மற்றும் ஆடைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக, ஆடைகளில் நஜிசுகள் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. ஏனெனில் தவாஃப் என்பது தொழுகையை போன்றது. தவாஃப் என்பது நம் எல்லாருக்கும் தெரியும். தவாஃபிற்கு எது கடமை? உது. உது இன்றி தவாஃப் இல்லை. உது இன்றி தவாஃப் இல்லை என்பது பல உலமாக்களின் கருத்தாக இருக்கிறது. அதையெல்லாம் நாம் பின்னால் பார்ப்போம். தவாஃப் செய்யும் கவனிங்கள் அல்லாஹ் நடிகார்களே, தவாஃப் என்பது தொழுகையை போன்றதாகும். தூய்மை என்பது அதை நிறைவேற்றக்கூடிய நிபந்தனையாகும். எனவே விவேகம் அடையாத சிறுவன் சிறுமிகள் ஹஜ்ஜு செய்யலால் உம்ரா செய்வதற்கு அவர்களுக்கு பதிலாக நியத் வைக்க வேண்டும். ஆணாக இருந்தால் அவருக்கு தைக்கப்பட்ட ஆடைகளை கலைத்துவிட்டு இஹ்ராமணியை விட்டு தடுக்கப்பட்டவைகள் இரண்டு பேருமே இஹ்ராமிற்கு வந்து விடுவார்கள். தடுக்கப்பட்டவைகள் அவர்களுக்கும் தடுக்கப்பட்டவைகளே. இதுதான் இவர்களின் சட்டம். சரி, அடுத்து விவேகம் அடைந்த சிறுவர்கள். இதற்கு முன்போது நாம் பார்த்தது என்ன? இதுக்கு முன்னால் பார்த்தது விவேகம் அடையாத சிறுவர்கள். இப்போது நாம் பார்க்க இருப்பது விவேகத்தை அடைந்த சிறுவர்கள், பெரியவர்கள், சற்று பெரியவர்கள். அதாவது வயதுக்கு வருவதற்கு முன்னால், பருவ வயது அடைவதற்கு முன்னால் 10, 11, 12, அதாவது 5வது, 6வது, 7வது படிக்கக்கூடிய சிறுவர்கள், பெரியவர்கள் ஓரளவுக்கு. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சட்டம் என்ன? விவேகம் அடைந்த சிறுவர் மற்றும் சிறுமியர் தமது பாதுகாவலின் அனுமதியுடன் இஹ்ராம் அணிய வேண்டும். அப்படியெல்லாம் இஹ்ராம் அணிந்து விட முடியாது. அனுமதி யார் தர வேண்டும்? தந்தை, வலி, யார் பொறுப்பில் இருக்கிறாரோ அவர் அனுமதி தந்தால் அவர்கள் அணிந்து கொள்ளலாம். இஹ்ராமின் போது பெரியவர்கள் செய்வது போல குளிப்பு, நறுமணம் பூசுதல் உள்ள அனைத்து காரியங்களை இவர்களும் செய்ய வேண்டும். பெரியவர்கள், சிறுவர்கள் பருவம் அடையாதவர்களுக்கு இதெல்லாம் கிடையாது. ஆனால் இவர்களுக்கு இதெல்லாம் இருக்கின்றது. 8வது, 9வது, 10வது படிக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட சிறுவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் மற்றவர்களை போல குளித்து நறுமணம் பூசி இஹ்ராம் அணிந்து இதை அனைத்தையும் செய்ய வேண்டும். சரி, பாதுகாவலின் பொறுப்புகள் என்ன? வலியின் பொறுப்பு என்ன? அந்த சிறுவர்களின் சிறுமிகளின் தாய், தந்தை, தாய் அல்லது மற்றவர் யாராக இருந்தாலும் அவர்களே இவர்களின் விவகாரங்களை கவனித்து நலன்களை பேணுபவர்களாக இருக்க வேண்டும். சிறுவர்களால் எதையெல்லாம் தாங்களாக செய்ய இயலாதோ, எது? கல்லெறிவது. ஜம்ராவில் கல்லெறிவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எடுத்து எரிய வேண்டும். அப்படி எரியக்கூடிய அந்த செயலை சிறுவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் அவற்றின் பாதுகாவலர் அவர்கள் சார்பாக செய்யலாம். அப்படி என்றால் என்ன? தாமும் செய்துவிட்டு தன் பிள்ளைக்காகவும் அவர் என்ன செய்யலாம்? செய்ய முடியாதவற்றை அவர் மறுபடியும் எடுத்து என்ன செய்யலாம்? இதுதான் இந்த சிறுவர்கள் அமல்கள் கூட, சில அமல்கள் அவர்கள் செய்ய முடியாத பட்சத்தில் அவர்கள் சார்பாக அவர்கள் பொறுப்பாளிகள் செய்யலாம் என்பது மார்க்க சட்டம். இது மிக முக்கியம். கல்லெறிவது போன்ற விஷயங்கள். சரி, அரஃபா மைதானத்தில் தங்குதல். கவனியுங்கள், ஹஜ்ஜுடைய கிரைகள் அரஃபா மைதானத்தில் தங்குதல், மினா மற்றும் முஸ்தலிஃபாவில் இரவில் தங்குதல், தவாஃப் மற்றும் சை போன்ற ஹஜ்ஜின் ஏனைய கிரியைகளும் அந்த சிறுவர்கள் நிறைவேற்றுவது அவசியமாகும். இது யாருக்கு? பெரியவர்கள், அதாவது விவேகத்தை அடைந்த சிறுவர்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும். 8வது, 9வது, 10வது, 7வது படிக்கக்கூடிய பையன், 8வது படிக்கக்கூடிய பையன் இதெல்லாம் செய்ய வேண்டும். நன்மை இருக்கிறது. அந்த ஹஜ்ஜுடைய நன்மை அவர்களுக்கு வந்துவிடும்.
மேலும் அவர்களால் தவாஃப் மற்றும் சை செய்ய இயலவில்லை என்றால் அவர்களை சுமந்து கொண்டு தவாஃபும் சையும் செய்யப்பட வேண்டும். ஒருவேளை 6வது படிக்கக்கூடியவன் சின்ன பையன் தவாஃப் செய்ய முடியவில்லை, கால் வலிக்கின்றது, கூட்ட நெரிசல் என்று நீங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே காபாவை யாருமே இல்லாமல், காபா இங்க இருக்கிறது என்றால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த காபாவை ஒட்டி நீங்க ஒரு சுத்துகிறீர்கள் என்றால் அதிகபட்சம் உங்களுக்கு 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் தான் ஆகும். ஆனால் அதை பிரிய காபாவை தூரமாக நீங்கள் சுத்த உங்களுக்கு 2 நிமிடம் எந்த அளவிற்கு போகும்? 2 மணி நேரமாகும். ஒரு ரவுண்டை அல்லது 1 மணி நேரமாவது ஆகும். இன்னும் சொல்ல போனால் இன்று மத்தாஃபில் கஅபாவில் 2 தலங்கள் அமைக்கப்பட்டன. 2வது தலங்களில் ஒருவர் சுற்றினால் ஒரு தவாஃபிற்கு ஏறத்தாழ அவருக்கு 30 35 40 நிமிடம் ஆகும். அல்லது 20 நிமிடம் வேகமாக நடந்தால் 20 நிமிடம் ஆகும் ஒரு தவாஃபிற்கு. கஅபாவை பொறுத்தவரை கீழ்த்தலத்தில் நீங்கள் இந்த இடத்திலே நீங்கள் சுற்றிவிட்டால் உங்களால் 7 தவாஃபை குறைந்தபட்சம் ஒரு 45-50 நிமிடத்திற்குள் உங்களால் முடிக்க முடியும். அதுவே நீங்கள் மேலே சென்று விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது ஆகும். அப்படி ஒரு சிறுவனால் அந்த மேலே இருந்து சுத்த முடியவில்லை அல்லது ஒழுங்கான முறையில் தவாஃப் செய்ய முடியவில்லை என்றால் சிறுமிக்கு அவர்களை சுமந்து கொண்டு தவாஃப் செய்யப்பட வேண்டும். அதுக்கு தானே கொண்டு வந்தோம். பிள்ளைகளை எதற்கு கொண்டு வந்தோம்? ஹஜ் நியத்தில் இஹ்ராம் கட்டி கொண்டு வந்தீர்கள். தவாஃபும் சையும் இல்லை என்றால் ஹஜ் எப்படி செல்லுபடியாகும்? இந்த விஷயத்தை கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வின் அடியார் வணக்க வழிபாடுகளில் பேணுதலாக இருப்பதற்காகவும் உமது சந்தேகத்தை ஏற்படுத்துவதை விட்டுவிட்டு சந்தேகம் தராதவற்றின் பக்கம் சென்று விடு எனும் நபிமொழியை பின்பற்றும் விதமாகவும் சுமந்து செல்பவர் தமக்கும் அந்த சிறுவர்களுக்கும் சேர்த்து ஒரே தவாஃபாக செய்யாமல் முதலில் அவர்களுக்கு நியத் செய்து தவாஃப் செய்ததற்கு பிறகு செய்து முடித்து விட்டது பிறகு தமக்காக தனியாக தவாஃப் மற்றும் செய்வது சிறந்ததாகும். கவனியுங்கள். இங்கு என்னவென்றால், சரி இப்போது நான் என்ன செய்கிறேன்? நான் எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒரே தவாஃபாக ஆகிவிடுமா? என் பிள்ளையை இப்போது நான் சுமந்து சுத்துகிறேன். நான் எனக்கு செய்துவிட்டு பிறகு தனியாக செய்ய வேண்டுமா? அல்லது நான் செய்யக்கூடிய தவாஃபில் ஒரே தவாஃபாக ஆகிவிடுமா? ஒரே சையாக ஆகிவிடுமா என்ற உலமாக்களுக்கு மத்தியில் இதில் ஹிலாஃப் இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள்? சில உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதில் சிறந்தது வணக்க வழிபாடுகள் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், பேணுதலாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை அது ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடலாம். அது மட்டுமல்ல, உனக்கு சந்தேகமாக ஏற்படக்கூடிய விஷயங்களை விட்டுவிட்டு சந்தேகம் தராதவற்றின் பக்கம் சென்று விடு என்று நபி அவர்களுடைய நபிமொழியும் இருக்கிறது. இதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், குழந்தைகளை தமக்கும் அந்த சிறுவர்களுக்கும் சேர்த்து ஒரே தவாஃபாக செய்யாமல் முதலில் அவர்களுக்காக நியத் செய்து தவாஃப் மற்றும் சையை செய்து முடித்துவிட்டு பின்னர் உங்களுக்காக நீங்கள் தவாஃபும் செய்யுங்கள், அதுவே சிறந்தது என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதுவே சிறந்தது. இருப்பினும் சுமந்து செல்பவர் தமக்கும் அந்த சிறுவருக்கும் சேர்த்து ஒரே தவாஃபில் நியத் செய்தால் அதுவும் செல்லுபடியாகும் என்பது 2 கருத்துகளில் சரியான கருத்தாகும் என்று சொல்கிறார்கள். 2 கூற்று இருக்கிறது. ஒரு சாரார் இல்லை, உங்கள் பிள்ளைக்கு தனியாக செய்யுங்கள், உங்களுக்கு தனியாக செய்யுங்கள். ஒரு சாரார் உலமாக்கள் எனில் இது பேணுதல், இது ஆக சிறந்தது. தனித்தனியாக செய்துவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருவேளை சேர்த்தே செய்கிறோம், கூட்ட நெரிசல், நான் என் பிள்ளைக்கு வருகிறேன், எனக்கும் என் பிள்ளைக்கும் சேர்த்தே செய்யலாம் என்றால் சேர்த்தே செய்யலாம், அதில் தவறில்லை என்பதும் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனெனில் சிறுவனின் ஹஜ் குறித்து கேட்ட அந்த பெண்மணியிடம் அல்லாஹ்வின் தூதர் அவருக்காக தனியாக தவாஃப் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் கூறவில்லை. அந்த நபி அவர்கள் அந்த பெண்மணி அந்த குழந்தையை தூக்கி காமித்து
யா ரசூலல்லாஹ், இவனுக்கும் இது செல்லுமா, ஹஜ்ஜி இவனுக்கும் கிடைக்குமா என்றால் ஆம், அதற்கான கூலி உனக்கு உண்டு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர், இதில் நீ தனித்தனியாக அவன் செய்ய வேண்டும். ஒரு சிறுவன் ஹஜ்ஜி செய்கிறான் என்றால், உம்ரா செய்கிறான் என்றால், வலம் வருகிறான் என்றால் தனியாக வலம் வருவதை தனித்து சொல்லவில்லை அல்லாஹ்வின் தூதர், அதை சேர்த்தே சொல்வதில் தான் இந்த ஹதீஸில் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். அவனுக்காக தனியாக செய்ய வேண்டும் நபி கூறவில்லை. அது கடமையாக இருந்திருந்தால் நபி அவர்கள் அதனை தெளிவுபடுத்தி இருப்பார்கள். அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். அல்லாஹ் தூதர் அப்படி கடமையாக இருந்திருந்தால் நபி அவர்கள் தெளிவுபடுத்திப்பார். இல்லை, ஆம் உண்டு, அவன் தனியாக செய்ய வேண்டும், பிறகு நீ அவனுக்கு தனியாக செய்ய வேண்டும், தவாஃபு சஇ எல்லாம். எனவே அல்லாஹ்வின் அடியார் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். விவேகம் அடைந்த, அதாவது முமையிஸ், பிரித்தறியக்கூடிய சிறுவர்கள், சிறியவர்கள் பெரியவர்களை போலவே தவாஃபை தொடங்குவதற்கு முன் சிறு மற்றும் பெருந்தொடக்குகளில் இருந்து, அசுத்தங்களில் இருந்து தூய்மையாக இருக்குமாறு அவர்கள் ஏவப்பட்டுள்ளார்கள். கவனம், அதாவது இந்த சிறுவர்கள் என்று சொல்லக்கூடிய பருவத்தை, அதாவது பிரித்தறியக்கூடிய தன்மை அடையக்கூடிய அந்த சிறுவர்கள், 7வது படிப்பவர்கள், 8வது படிப்பவர்கள், இவர்கள் எல்லாம் பெரியவர்கள் எப்படி சிறிய தூய்மையற்ற நிலை, பெரிய தூய்மையற்ற நிலையிலிருந்து இல்லாமல் இருக்க வேண்டுமோ, எடுத்துக்காட்டாக உதுவுடன் இருக்க வேண்டும், அவர்களும் உதுவுடன் இருக்க வேண்டும், ஆடையில் நஜிசுகள் இருக்கக்கூடாது என்றது எப்படி இருக்கிறதோ அதே சட்டம் இவர்களுக்கும் பொருந்தும். சரி, விவேகம் அடையாத சிறிய சிறுவர் மற்றும் சிறுமியருக்கு அவரது பாதுகாவலர் இஹ்ராம் கட்டுவது கடமை அல்ல. ஒருவேளை கவனியுங்கள், நான் ஹஜ் செய்கிறேன், என் பிள்ளையை கூட்டு போகிறேன், இப்போது நான் எனக்கு இஹ்ராம் செய்வேன். ஆனால் இன்னொருவர் அவருக்கு ஹஜ் செய்யக்கூடிய நியத் இல்லை, ஆனால் ஒரு பிள்ளைக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார். ஒரு பிள்ளைக்கு அவரை பொறுப்புதாரியாக நியமிக்கிறார்கள். அதுவும் எந்த பிள்ளை? சிறுமி, அதாவது பருவத்தை அடையாத, பிரித்தறிய தன்மை, விவேகத்தை அடையாத சிறுவன் சிறுமிக்கு ஒருவர் பொறுப்பு சாட்டப்பட்டால் அவர் கட்டாயமாக பொறுப்பாளி இஹ்ராம் அணிய வேண்டுமா? ஏன் அவருக்கு என்ன இல்லை? உம்ரா நியத் இல்லை, அல்லது ஹஜ்ஜுடைய நியத் அவரிடம் இல்லை. ஆனால் இந்த குழந்தைக்கு பகரமாக அவர் இஹ்ராம் அணிய வேண்டுமா என்று கேட்கப்படுகிறது. இஹ்ராம் கட்டுவது கடமை அல்ல, மாறாக அவர் செய்தால் அது உபரியான செய்யலாம். அவருக்கு பதிலாக தனக்கு உம்ரா நியத்தில்லை, மேலும் தனக்கு ஹஜ் செய்யக்கூடிய நியத்தும் இல்லை, ஆனால் அவர் பொறுப்பாளியாக இருக்கிறார். இந்த பிள்ளைக்கு ஹஜ் செய்து விட வேண்டும், ஹஜ் செய்யப்படுத்த வேண்டும், அல்லது உம்ரா கூட்டி போக வேண்டும். இப்போது அவர் ஹக்கில் இஹ்ராம் கட்டினால் ஹைர், அந்த குழந்தைக்கு பதிலாக. அப்படி இஹ்ராம் கட்டவில்லை என்றால் தவறில்லை. அவ்வாறு செய்தால் அவருக்கு நற்கூலி உண்டு, செய்யாவிட்டால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ்வே மிக்க நன்கறிந்தவன் என்று சொல்லி இந்த தலைப்பை முடிவு செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் சிறுவர் சிறுமிகளை பொறுத்த வரைக்கும் சட்டம். ஏன் என்றால், நான் ஏற்கனவே சொல்லி, ஹஜ் என்பது ஒரு மாபெரும் வணக்கம். அந்த வணக்கங்களிலே சிறந்த வணக்கங்களில் ஹஜ் இருக்கிறது. அந்த வணக்கத்தை நாம் ஹாஜி என்று போட்டுக்கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய பழக்கம் நம் தமிழகத்தில் அதிகமாக இந்த பழக்கம் பரவலாக இருக்கிறது. ஆங்காங்கே 50 ஹஜ்ஜுகள் 40 ஹஜ்ஜுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஹஜ். இப்போதுதான் 5 வருடத்திற்கு ஒரு முறைதான் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டம் இப்போது வந்திருக்கிறது. கூட்ட நெரிசலை கணக்கிட்டதற்காக. கூட்ட நெரிசலினால் இப்போது 5 வருடத்திற்கு ஒரு ஹஜ், அதற்கு மேல் செய்யக்கூடாது, அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் என்று சட்டம். இதற்கு முன்னால் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நூலாசிரியர் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் ஏறத்தாழ 70, 77, 80 ஹஜ் செய்திருக்கிறார்கள். மார்க்கம் தெரிந்ததிலிருந்து மரணம் வரை ஹஜ் செய்திருக்கிறார்கள். எங்காவது யாராவது ஹாஜி என்று கூப்பிட்டு இருக்கோமா? ஏன் இந்த விளம்பரம்? இதனால் இந்த விளம்பரம் இது எங்கே வந்தது? இது எப்படி ஊடுருவியது? நமக்கு மத்தியில் செய்த வணக்கத்தை வெளிக்காட்டுவது ஹாஜி என்று அழைத்துக் கொண்டு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. ஏன் இதை சொன்னேன் என்றால், வேடிக்கையாக ஒரு கல்யாண பத்திரிகையை நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒரு கல்யாண பத்திரிகை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதில் வேடிக்கை என்னவென்றால், பெரியவர்கள் ஹாஜி என்று போடுறது வேடிக்கை அல்ல. ஒரு சிறுவன்
சிறுவனுக்கு ஹாஜி என்று போட்டிருக்கிறார்கள். போது நாம் அந்த சட்டத்தை தான் படித்திருக்கிறோம். சிறுவர்கள் என்னதான் நீங்கள் ஹஜ் செய்யும் போதோ, நீங்கள் உம்ரா செய்யும் போதோ அவர்களை நீங்கள் கூட்டிக் கொண்டு போயிருந்தாலும் பருவம் அடைந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த கடமையான ஹஜ்ஜாகவோ கடமையான உம்ராவோ அவர்கள் ஹக்கில் கணக்கிடப்படாது. அவர்கள் பருவத்தை அடைந்து அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அப்போது அவர் அந்த தகுதியை அடைந்தால் அப்போதுதான் அவர்கள் ஹக்கில் ஹஜ் கடமையாகும். அப்போது செய்த ஹஜ் தான் அவர்களுக்கு ஹஜ்ஜத்துல் இஸ்லாமாக கருதப்படும். அதுவரை அது ஹஜ்ஜத்துல் இஸ்லாமாக கருதப்படாது. அந்த செயலுக்கு நற்கூலி இருக்கிறது, அந்த வணக்கத்திற்கு. ஆனால் அவர்கள் ஹக்கில் அது ஹஜ்ஜத்துல் இஸ்லாமாக கருதப்படுமா என்றால் கருதப்படாது. பார்த்தோம்னா அந்த பத்திரிகையில் சிறுவனுக்கு ஹாஜி என்று போட்டு வைத்திருக்கிறார்கள். முதலில் அந்த சிறுவன் ஹாஜியாக அதாவது ஹஜ் செய்தவராக கருதப்படுவாரா? இல்லை, கருதப்பட முடியாது. அவர் பருவத்தை அடைய வேண்டும். எனவே அல்லாஹ்வின் அடியார்கள் இது போன்ற விஷயங்களில் இருந்து அல்லாஹ் நம் மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவானாக. வணக்கங்களை மறைத்து செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.